வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் சிக்கன நடவடிக்கையை பற்றி பேச போகிறோம். இப்போ ஈரான் அமெரிக்க போகிறனால நமக்கு தேவைப்படுற பெட்ரோலிய பொருட்கள் ரொம்ப டிமாண்டாக ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்திய அரசின் முயற்சினால் நமக்கு தேவையான எரிபொருட்கள் பல நாட்டுகள் வழியாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடுமையான போருக்கு நடுவில் கூட ஈரான் அரசாங்கம் இந்திய கொடி தாங்கிய கப்பல்களுக்கு சமீபத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற நற்செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். மேலும் ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளும் கூட நம்மளுக்கு பெட்ரோலிய பொருட்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு முன் வந்துள்ளது. இதுவும் ஒரு நற்செய்தி தான். ஆகையால் மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம். நமது நாட்டு வசம் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் கேஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களும் இருப்பு இருக்கிறது என்று அரசாங்கம் தரப்பும் கூறுகிறது. ஆகையால் பீதி அடைய வேண்டாம் மக்களே. சமீபத்தில் வளைகுடா நாடுகளிலிருந்து 2 கப்பல்களில் மும்பை துறைமுகத்திற்கு எரிபொருள் தாங்கிய பொருட்கள் வந்து சேர்ந்து விட்டது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் பீதி அடைய வேண்டாம் மக்களே. இந்த பிரச்சனை மிக விரைவில் முடிவடையும். ஆகையால் பீதியடைந்து பெட்ரோல் பங்கிற்கும் கேஸுக்கும் அலைய வேண்டாம். நல்லதே நடக்கும். உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள். எரிபொருள் சிக்கனமும் நமக்கு தேவை. நாடு வளம் பெறட்டும். வாழ்த்துக்கள். நம் நாட்டினுடன் துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.